கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமமே ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் இதோ நமக்கு கொடுக்கிற வாக்கு யோபு 23ஆம் அதிகாரம் வசனம் 14 பார்க்கிற பொழுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறதை நமக்காக ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த யோபு விசுவாசித்தது போல நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய நம்பிக்கையிலே அவன் உறுதியாயிருந்தான். எனவேதான் இந்த வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட சோதனையிலும் அப்படிப்பட்டதான வேதனையிலும் ஆண்டவர் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பெரிதாக இருந்தபடினாலே இந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடிந்தது. எனவே இந்த மாதத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற மன உறுதி, மன நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். எனவே கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை இதோ உங்களுக்காக கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மே மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பீராக. கொடுத்த வாக்கை போல ஆண்டவர் தாமே நீர் குறித்து வைத்திருக்கிற அனைத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினுடையாய் பிதாவே, ஆமேன்.